மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலகத்தில் ஒன்றை நாம் இழந்தால் இந்த உலகத்தில் உள்ள எதையும் நாம் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் ஒரு வீட்டையும் இந்த வயநாடு வெள்ளத்தில் வந்ததை போல் அடிபட்டு போனாலும் கூட மீண்டும் ஒரு வீட்டை கட்டிவிட முடியும். அதுபோன்று நீங்கள் ஒரு பொண்ணையோ அல்லது பொருளையோ அல்லது இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் கூட அதை அவன் திரும்ப பெற முடியும். ஆனால் ஒரு பகுதியானது அது திரும்ப பெற முடியாதது என்னவென்று சொன்னால் அது அவனுடைய அந்த ஆழமான அவனுடைய சுபாவமான அந்த அவனுடைய பழக்கங்கள், அவனுடைய பாவங்கள், இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து அவன் மீண்டு வர வேண்டும் என்று சொல்வது அது மிகவும் சிரமமானது. அதை அவன் மீண்டும் கொண்டு வருவது என்பது அவன் பெற முடியாதது. எனவே ஒரு மனுஷன் தான் இழந்த ஒன்றை அல்லது தன் ஜீவியத்தை, கெட்ட வாழ்க்கையை மீண்டும் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் இறைவனிடத்திலே போக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வேறு எதையும் நீங்கள் பெறுவதற்கு எங்கேயாவது பணம் சம்பாதிக்க அல்லது இந்த பேங்க் தருகிற லோனை வாங்கி எதையாவது செய்து கொண்டு நீங்கள் பிழைப்பை ஓட்டி விடலாம். ஆனால் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கெட்டுப்போன ஒரு மனுஷன் அவன் நல்லவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அவன் திரும்பி இறைவனிடத்தில் தான் செல்ல வேண்டும். இறைவன் இல்லாமல் ஒருபோதும் ஒரு மனுஷன் தான் இழந்து போன தன்னுடைய ஜீவியத்தை நல்லதாய் மாற்றுவது என்பது முடியாது. அதை வேதம் என்னவென்று சொல்கிறது என்று சொன்னால், எட்டிமரம் எட்டிப்பழம்தான் காய்க்கும், அது கசப்பைத்தான் தரும். நல்ல மரம் அத்திமரம் நல்ல கனியைத்தான் கொடுக்கும். அது ஒன்றும் மாற்றி எட்டிப்பழத்தை அது கொடுக்காதே. ஆகவே வேதத்தில் அந்த உபமானத்தை இயேசுபிரான் சொல்லும் பொழுது, எட்டிமரம் எட்டிமரமாகவே இருந்துவிடும், அத்திமரம் அத்திமரமாகவே இருந்துவிடும் என்பதற்காக அல்ல. நாம் எல்லோருமே அத்திமரத்தை போல மாற முடியும் என்ற ஒரு நல்ல செய்தியை அவர் கூறினார். அது எப்படி அதை அவர் கூறினார் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய எட்டிப்பழத்தை தருகிற அந்த எட்டி மரத்தை அந்த நல்ல மரமாய் மாற்றுங்கள் என்று சொன்னார். அது உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. அது விஞ்ஞானத்தின்படியோ அல்லது அக்ரிகல்ச்சர் ஃபினாமினா படியோ ஒரு மனுஷனும் அந்த எட்டி மரத்தை நல்ல மரமாய் எப்படி மாற்ற முடியும்? ஒரு காலம் அதை முடியாது. ஆகவே ஒரு பெரிய ஒரு நற்செய்தி ஒன்று என்னவென்றால், உங்களுக்கு கெட்டுப்போன ஒரு துராயுதமான ஒரு வாழ்க்கை நீங்கள் நல்ல மரமாய் மாற முடியும் என்ற ஒரு நற்செய்தி தான். அதுபோன்ற ஒரு பகுதியை அவன் அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒரு கெட்ட குமாரன் தன் இருப்பிடத்திலிருந்தே
அவன் கெட்டுப்போன அந்த ஸ்தலத்திலிருந்தே அங்கே திரும்பி வந்தான் என்பதுதான். எனவே அநேகர் நல்லவர்களாய் மாறுவதற்கு யோகா என்று போகிறார்கள். சில குருஜியினுடைய போதனைகளை அது வாசிக்கிறார்கள். எத்தனையோ தபம் அல்லது அது பஜனை அல்லது கிறிஸ்தவ சபைகளிலே ஜபம் என்னவெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள், வேதம் கூட வாசிக்கிறார்கள். எல்லாமே அவர்கள் செய்தாலும் அவர்களோ நல்லவர்களாய் மாறுவதில்லை. ஏனென்று சொன்னால் எங்கே இருந்து அவர்கள் வர வேண்டும் என்பது புரியவில்லை. மேக் த ட்ரீ குட், அந்த மரத்தை நல்லதாய் மாற்ற முயற்சிகள் என்று சொன்ன வேத புத்தகம் சொன்ன அந்த வழிமுறையை அவர்கள் அறிவதில்லை. ஆகவே தான் இயேசுபிரான் தன்னுடைய ஊழியத்தை முதல் ஆரம்ப நேரத்திலேயே அவர் கொண்டு வந்த நற்செய்திக்குரிய ஒரு ஆரம்பம் என்னவென்று தெரியுமா? அதற்கு முன்னோடியே வந்த கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்ன அந்த யோவான் ஸ்நானகன் மூலமாய் அந்த வார்த்தையை அவர் சொன்னார். என்ன வாசிக்கிறோம்? லூக்காள் என்ன சுசேஷம் 3ஆம் அதிகாரம். அங்கே அவர் தன்னிடத்தில் வந்த அந்த மக்களை பார்த்து நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். அவர்களை மனம் திரும்புங்கள் என்று சொல்லிவிட்டு சும்மா அவர் போய்விடவில்லை. அதுதான் ஆரம்பம். உங்களுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மனம் இருக்கிறதே, அதுவே திரும்பி வந்தால்தான் முடியும் என்று அவர் சொன்னார். பின்பு அவர் எப்படி அதை குறிப்பிட்டார் என்பதை பாருங்கள். அந்த மனம் திரும்புதலை 8ஆம் வசனத்திலே 3:8 அவர் சொன்னார். 9ஆம் வசனத்திலே பிராக்டிக்கலாக நடைபெற வேண்டிய ஒரு பகுதியை, நடைமுறையான ஒரு பகுதியை இயேசுபிரான் எல்லோருக்கும், யாரெல்லாம் அவருடைய மரம் நல்ல மரமாய் மாற வேண்டுமோ, யாரெல்லாம் கசப்பான அவருடைய எட்டி மரம் கனி கொடுக்கிற அந்த அத்தி மரத்தை போல் மாற வேண்டும், இந்த கெட்ட பண்புகள்லாம் மாறி தெய்வ பண்புகள் வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தியை அவர் சொன்னது என்னவென்றால் மனம் திரும்புதை அதற்குரிய கனி என்று அதை அவர் சொன்னார். அது என்ன, அந்த கனியை எப்படி கொடுக்க முடியும் என்று அவர் சொன்னார் என்று தெரியுமா? அந்த 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். கோடாரியை அவர் மனம் திரும்புதலை தொடங்கி நீங்கள் கனி கொடுக்கக்கூடிய என்று அதை வசனத்திலேயே சொல்கிறார். ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் மொத்தத்தில் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படுவதற்கு முன்பாக நீங்கள் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே கோடாரியை வேரிலே வைக்க வேண்டும் என்று அந்த வழியை அவர் காண்பித்தார். அந்த வேர் என்று சொல்கிற பகுதியை நீங்கள் கொத்தி விட்டால், அடித்து விட்டால் இந்த உலகத்திலே பட்டு போய்விடும். ஆனால் அவர் சொன்னார், உங்களுடைய கெட்ட வாழ்க்கை வேண்டாம், நல்ல வாழ்க்கை வேண்டும். நான் எப்பொழுது பார்த்தாலும் வேசித்தனம் செய்கிறேன், பரிசுத்தம் வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் நான் திருடனாக இருக்கிறேன், அதை மாற்ற வேண்டும், நல்லவனாய் மாற வேண்டும். நான் அதை விரும்பவில்லை, ஆனாலும் அதைத்தான் திரும்ப திரும்ப நான் செய்கிறேன் என்று நீங்கள் எந்தெந்த பகுதி என்று இருக்கிறதோ உங்களுடைய வாழ்க்கையிலே, அதுபோன்ற நேரத்தில் உங்கள் மரம் நல்ல மரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் கோடாரியை வேரிலே வைக்க வேண்டும். வெறும் அந்த பழத்தை பார்த்து ஐயோ இப்படி இருக்கிறது என்று சொல்வதற்கு அல்ல. என்னென்ன பழக்கமோ அதையெல்லாம் வேரோடு அதை சாய்த்து விட வேண்டும். சாய்த்து விட்டால் இயேசுபிரான் சொன்னார், இந்த உலகத்தில் நடைபெறாத ஒரு அற்புதத்தை சொன்னார். அந்த கெட்ட அந்த மரம், எட்டி மரம் இப்பொழுது அத்திமரமாய் வந்துவிடும், நல்ல கனி கொடுக்கிறதாய் மாறிவிடும். அதை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் முடிவிலே இறைவன் வைத்திருக்கிற ஒரு அழிவு என்று உண்டு. தெய்வம் தன்னுடைய ராஜ்யத்தை, மனதிற்குரிய ராஜ்யத்தை கொண்டு வருவார் என்று எழுதியிருக்கிறது. அந்த ராஜ்யத்திலே இப்படி கெட்ட மரங்கள் வருவதில்லை. அந்த கெட்டுப்போன அந்த கசப்பான இந்த மரங்கள் உள்ளே வர இயலாது. அதை வெற்றுண்டு அக்னியிலே போடப்படும் என்று அவர் கடவுளுடைய அந்த கோபத்தை, அந்த நியாய தீர்ப்பை, அந்த எச்சரிக்கையை அவர் சொன்னார். இது கேட்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இது பழிக்க வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இது சம்பவிக்க வேண்டாமா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். எவ்வளோதான் முயற்சித்தாலும் அதே பழைய காரியங்கள் தான் உள்ளே வருகிறது. நம்ம கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது. ஆத்திரம் வந்தால் உடைத்து போட்டு விடுகிறேன், அல்லது அடித்து போட்டு விடுகிறேன், அல்லது
அவர்கள் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணினாலும் நான் இச்சை தான் எப்பொழுதும் என் கண்களிலே இருக்கிறது. எதையாவது பாலிய முகத்திலேயும் இச்சையிலே நான் கொண்டு வந்து மாய்கிறேன். கோபம் கொப்பளித்து வருகிறது, எனக்கு அங்காரம் வருகிறது, எனக்கு நான் என்ற அகந்தை வருகிறது. இதெல்லாம் தவிர்க்க முடியவில்லையே, முன்கோபத்தை என்னால் விட்டுவிட முடியவில்லையே என்றெல்லாம் இருக்கிற உங்களுடைய அந்த கெட்ட மரத்தை இந்த பூமியிலேயே நல்ல மரமாய் மாற்றுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் இறைவன் சொன்னார், நான் என் ராஜ்யத்தை மனதிரும்புங்கள், பரலோக ராஜ்யம் வந்துவிட்டது. அந்த ராஜ்யத்திலே இந்த கெட்ட மரங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, இந்த கெட்ட மரங்கள் வர இயலாது. ஆகவே தன் கோடாரியை வைத்து மனம் திரும்பி தன்னுடைய கெட்ட பழக்கங்களிலெல்லாம், இறைவா நான் மனம் திரும்பி அதை வேரோடு சாய்க்க விரும்புகிறேன் என்று சாய்த்தாலே ஒழிய அந்த கெட்ட மரம் இந்த பூமியிலே நல்ல மரமாய் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இயேசுபிரான் சொன்ன அந்த ஜீவிய அந்த சூத்திரத்தின்படி நீங்கள் நல்ல மரமாய் மாறிவிடுவீர்கள். ஆனால் அவன் ஆணித்தரமாய் மிகவும் வைராக்கியத்தோடு தொலைந்து போகட்டும் என்று அந்த கோடாரியை எடுத்து மனம் திரும்பி வேரோடு அவன் சாய்த்தால் மரம் நல்ல மரமாய் மாறிவிடும் என்று சொன்ன, அதுவும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மரமாய், நல்ல கனி கொடுக்கிற மரமாய் மாறும் என்று ஒரு மாபெரும் நற்செய்தியை இயேசுபிரான் இந்த உலகத்தில் முதல் தன்னுடைய பிரசங்கத்திலேயே அவர் வந்து இந்த உலகத்தை உள்ள மாந்தர்களை பரலோக ராஜ்யம் கொண்டு போவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட அந்த பிரயாசங்களை அவர் நடைமுறைப்படுத்தி முதல் நற்செய்தியாய் அவர் சொன்னார். இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுபிரான் இந்த பூமியில் எதற்காக வந்தார்? நம்மை கெட்ட மரமாக இருக்கக்கூடிய நம்மை யாவரையும் நல்ல மரமாய் மாற்றுவதற்கு வந்தார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனம் திருந்த வேண்டும், மனதிலேயே வெறுப்பு வைத்திருக்க வேண்டும். அதோடு போதாது, பின் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய கெட்ட வாழ்க்கை, கெட்ட பழக்கங்கள் அத்தனையிலும் கோடாரியை எடுத்து வேரிலே வைத்து சாய்ப்பதை போல் அதை வெட்டி போட வேண்டும். அதை நீங்கள் வேரிலேயே நீங்கள் கோடாரியை வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றபடி நல்ல மரமாய் கனி கொடுக்கிற மரமாய் மாறிவிடுவீர்கள். அப்படி கனி கொடுக்கிற மரமாய் மாறுவதற்குரிய காலம்தான் நான் வாழுகின்ற இந்த காலம். இந்த காலத்திலே ஒரு மனிதன் மாறவில்லை என்று சொன்னால் அவனை குறித்து என்ன இருக்கிறது? அந்த 9ஆம் அந்த வசனத்திலே, பின்பு பரலோக ராஜ்யத்திற்குள் வரும்பொழுது அங்கே கனி கொடுக்கிறவர்கள் தான் சேர்க்கப்படுவார்கள், நல்ல மரங்கள் தான் அங்கே இருக்கும். அல்லாமல் இந்த கசப்பான எட்டி மரத்தை போல் உள்ளவர்கள் வர இயலாது. அதையெல்லாம் அக்னியிலே போடப்படும் என்று சொன்னார். ஒரு சான்ஸும் இல்லாமல், ஒரு சந்தர்ப்பம் கூட தர முடியாமல் அந்த அக்னியிலே இறைவன் கொடுக்கிற அந்த நியாய தீர்ப்பிலே அழிந்து போகும் என்று சொன்னார். தேவராஜ்யத்தை அவன் பெற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். கேட்கிற அன்பானவர்களே, இது போன்ற ஒரு வாழ்க்கை என்பது வேதம் சொல்கிறதை தெய்வம் சொல்கின்ற வாக்காய் உங்களால் எடுத்துக்கொள்ள முடிகிறதா? அது உண்மை என்று உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஒரு முறை இயேசு பெருமான் அந்த லூக்கா எழுதின அந்த சுவிசேஷத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் என்று அந்த அதிகாரத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே அவர் குறிப்பிட்டு அவர் சொன்னார், 44ஆம் அந்த வசனத்திலே, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி தான் செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி காலத்திற்கு கொண்டு ஃப்ரம் த பிகினிங் கொண்டு அவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். கேட்டீர்களா? ஒரு மனுஷன் கெட்டவனாய் அவன் இருக்கும் பொழுது ஒன்றை உணர்ந்திருந்திருக்க வேண்டும். ஃப்ரம் த பிகினிங் அவன் யாராக இருக்கிறான் என்று சொன்னார், மனுஷ கொலைபாதகன் என்று அந்த 44வது 8:44 குறிப்பிட்டார். ஆகவே ஒரு தீமை என்று வரும்பொழுது சோகே நாம் மாற்றிக்கொள்ளலாம், கொஞ்சம் மறைத்து கொள்ளலாம் என்று சொல்வதெல்லாம் ஒரு நாகரீகத்திற்கு உரியதாய் நீங்கள் நடித்து வாழலாமே அல்லாமல் அதை ஒழித்து வாழ இயலாது. அந்த நாகரீகத்திற்கு உரியதாய் அதை ஒழித்து வாழ இயலாது. ஃப்ரம் த பிகினிங் ஆரம்பத்திலிருந்தே அந்த ஆதி முதற்கொண்டே அவன் கொலைபாதகன். அவனுடைய வேறே அந்த கொலைபாதகம் கொண்டது. கலகம் மூட்டுவது, ஆத்திரமடைவது, முன்கோபம் கொள்வது, டமால் டுமில் என்று எண்ணத்தையாவது போட்டு உடைப்பது போன்று இருக்கிற அந்த ஆதி முதற்கொண்டு இருக்கிற அந்த கொலைபாதகம் இருக்கிறதே, பகை என்று இருக்கிறதே, அன்பற்ற தன்மை என்று ஒன்று இருக்கிறதே, அதிலே கொண்டு போய்
உங்களுடைய கோடாரியை வையுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஏனென்றால் ஃப்ரம் த பிகினிங் மேலே இருந்து மாற்றலாம் என்று எண்ணாதிருங்கள். மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் பாலிஷ் பண்ணி நான் தெரிந்து விடலாம், கொஞ்சம் கொஞ்சமாய் மாறுகிறேன் என்றெல்லாம் எத்தனை பேர் சொல்கிறார்கள். நடப்பதே இல்லை. இன்னொரு யுகம் வந்தாலும் இன்னொரு 100 வருடம் அவன் வாழ்ந்தாலும் அவன் மாற மாட்டான். அது ஏனென்றால் அவன் ஆதி முதற்கொண்டே ஃப்ரம் த பிகினிங் அவன் கெட்ட கனி கொடுக்கிற அங்கே கசப்பான அந்த மரம்தான். அதை என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் அதை கொடாரியை அங்கே வீசி அது வேண்டாம் என்று வீசி அதை மாற்றி இருந்திருக்க வேண்டும். அவன் தெய்வத்தை பார்த்து, இறைவா நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லியிருந்தால் அந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றதை போல் நீங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே இயேசு பெருமான் தருகின்ற விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எழுதியிருக்கிறது. அதுபோன்று மனம் திரும்பி நல்ல கனியை கொடுக்க விரும்புகின்றவர் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பை தரும்படி விடுதலையை தரும்படியே இயேசு பிரான் அவர் வந்தார் என்று இங்கே அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. இயேசு விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று அந்த கீழே உள்ள வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கொடாரை வைக்க ஆயத்தமாக நீங்கள் உங்கள் கெட்ட மரத்தை சாய்த்து விடலாம். அந்த மோசமான கனி தருகின்ற கசப்பு கனிகளை ஒழித்து நல்ல மரமாய் மாற வேண்டும் என்ற விருப்பம் உண்டா? அப்படி விருப்பம் உண்டு என்று சொன்னால் அந்த ஆரம்பத்தில் இந்த ஆதி முதற்கொண்டே இருக்கக்கூடிய அந்த பாவத்தை நீங்கள் கொடாரி கொண்டு அதை வீச வேண்டும். இறைவா எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க வேண்டும். இறைவன் உதவி செய்து இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாவை விடுதலையாகி உங்களுக்கு கசப்பு மரம் மாறி நல்ல மரமாய் மாறுவீர்கள் என்று இயேசு பிரான் அற்புதமான அந்த நற்செய்தியை அவர் கூறினார். ஆகவே தொடர்ந்து அதை அந்த யோவான் புத்தகத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் என்ற இடத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 64வது வசனத்திலே இவ்வாறு அவர் கூறுவார். 64வது வசனம், ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாகவே இயேசு பிரான் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அவர் தெய்வமாக இந்த பூமியிலே வந்தபடியினாலே வாட் இஸ் ஃப்ரம் த பிகினிங் இன் எ மேன், ஒரு மனுஷனிடத்திலே ஆதி முதற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாவத்தை எடுத்து அவர் சொல்கிறார். அவர்களால் தெய்வத்தை விசுவாசிக்க முடியவில்லை. இறைவன் ஒருவர் உண்டென்றும் அவன் வாழ்க்கையை மாற்றுவார் என்றும் அவர்களால் விசுவாசிக்கவே முடியவில்லை. ஆகையால் தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களால் அந்த ஆதி முதற்கொண்டே அவர்கள் விசுவாசிக்க முடியாமல் அவர் போனபடியானால். அடுத்து இன்னொரு பகுதியும் அவர் சொன்னார், அவர்கள் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் அதையும் அதை சேர்த்து தான் அவர் சொன்னார். பிட்ரேயல் என்று சொல்வது, பிறரை காட்டிக் கொடுப்பது என்று சொல்வது, ஒருத்தன் போட்டு கொடுத்தான் என்று சொல்கிறானே, இதெல்லாம் உள்ள பழக்கங்கள் எல்லாம் ஆதி முதற்கொண்டு உள்ள ஒரு தீமை. அதை அவர்கள் என்னவென்று அதை சொன்னார், காட்டி கொடுப்பவர்கள் என்று சொன்னார். ஒரு சில சமையலை கணவனை காட்டி கொடுக்கின்ற மனைவியை காட்டி கொடுக்கின்ற ஒரு கணவன், தன் தாயை தந்தையை காட்டி கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகள் என்று வருவதில்லையா? அது இயேசுபிரான் இங்கே எப்படி அவர் குறிப்பிட்டார், ஆதி முதற்கொண்டே ஆரம்ப காலங்கள் முதற்கொண்டே இவர்கள் விசுவாசியாதவர்கள், இவர்கள் காட்டி கொடுப்பவர்கள் ஆதி முதலாக என்று அதை அவர் தெய்வம் அறிந்திருக்கிறார். அறிவீர்களாம், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற சில பாவங்கள் ஆதி முதலே இருக்கிறது, அதை வேரில் இருக்கிறது. எவ்வளவுதான் அதை மாற்றினாலும் மாற்ற இயலாது. வேத புத்தகத்திலே எரேமியா என்ற புத்தகத்திலே இவ்வாறு எழுதியிருக்கிறது, ஒட்டக சிவங்கி தன் மேலில் உள்ள புள்ளியை மாற்ற முடியுமோ? அல்லது எத்தியோப்பியன் என்று சொல்கின்ற அந்த கருப்பு அந்த நீக்ரோ தன்னுடைய தோளைத்தான் மாற்ற முடியுமோ? அதுபோல் அவன் இருக்கிறான். ஆனால் மாற வேண்டும் என்று இருந்தால் மாற்ற தெய்வம் வல்லவர் என்று சொல்கின்ற இந்த நற்செய்தியை நீ கேட்கும் பொழுது அது பேரானந்தம் இல்லையா? அடடே, இவ்வளோ கருப்பாக இருக்கக்கூடிய நான் மாற முடியுமா? ஏஸ், உடம்பு முழுவதும் புள்ளியாக இருக்கக்கூடிய உங்களுடைய குஷ்ரோகம் போல் இருக்கக்கூடிய அந்த புள்ளியெல்லாம் மாற முடியுமா? ஏஸ், அதெல்லாம் மாறிவிட்டால் ஒரு நல்ல குதிரையை போல் மாறுவது மகிழ்ச்சி தானே. அதுபோன்ற ஒரு மாற்றத்தை தெய்வம் தருவார், அதை உங்களுக்கு தருவார். நீங்கள் ஆதி முதற்கொண்டே இப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசுபிரான் அதை அறிந்திருக்கிறார். எதை அவர் அறிந்திருக்கிறார்? கொலைபாதகன் ஆதி முதற்கொண்டே கலகம் செய்கிறவர்கள், ஆதி முதற்கொண்டே கோபம் கொள்வர்கள், ஆதி முதற்கொண்டே வெறுப்பை கக்குபவர்கள்,
இதையெல்லாம் மாற்றுவதற்கு எவ்வளவுதான் அவர்கள் ட்ரை பண்ணி பார்க்கிறார்கள், முடிவதே இல்லை. ஏனென்றால் அது ஆதி முதல் உள்ள ஒரு பாவம். அவர்கள் பிட்ரேவும் பண்ணுவார்கள், ரொம்ப ஈஸியாகவும் அவர்கள் யாரையாவது போட்டு கொடுக்குறோம்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்களே, அது போன்ற தீமைகளை எல்லாம் அவர் செய்யத்தான் செய்கிறார். அவன் செய்தான், இவன் செய்தான், நான் இல்லை, இவன் அல்ல, நான்லாம் சரியாக இருக்கிறேன், அவன்தான் செய்தான் என்றெல்லாம் சொல்கின்ற ஒரு பாங்கு இருக்கிறதே. அதுபோன்று இருக்கக்கூடிய பிட்ரேயல், யாரை நான் பிட்ரே செய்ய முடியும்? நான் ஒரு சத்ருவை கூட நான் பண்ணுவதில்லை. ஒரு சத்ருவை கூட அவன்தான் செய்தான் என்று நான் சொல்லுவதில்லை. ஐ டோன்ட் பிட்ரே வித் எனிபடி. ஒரு மனுஷனையும் காட்டி கொடுக்கல் ஆகாதே. அதுபோன்ற ஒரு பாவம் என்று இருக்கும் என்று சொன்னால் ஆதி முதலாய் அது இருக்கிறதே, அது எப்படி மாற்ற முடியும்? மாற முடியும். எப்படி என்றால் இயேசுபிரான் கற்றுக் கொடுத்ததை போலவே கோடாரியை எடுத்து வேரிலேயே அதை வெட்டி எறிய வேண்டும். அந்த ஆரம்பத்திலிருந்து வந்த ஒரு தீமையான அந்த கசப்பை கொண்டு வருகின்ற வேர், கசப்பான கனியை கொண்டு வருகின்ற வேர் என்று நீங்கள் கோடாரியை நீங்கள் வீசி அதை வெட்டிவிட்டால் இறைவருமான் உங்களுக்கு உதவி செய்து இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாவை விடுதலையாகும் என்று கூறி உங்களுடைய எட்டி மரத்தை அத்திமரமாய் மாற்றிவிடுவார், நல்ல கனி கொடுக்கிற மரமாய் மாற்றிவிடுவார். இது ஆரம்ப செய்தியாகவே தான் பூமியிலே வந்தபொழுது இயேசுபிரான் எல்லோருக்கும் போதித்தார். பின்பு அவர் இன்னொரு இடத்துல அவர் கூறும் பொழுது மத்தேயு 19ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனத்திலே இதை வாசிக்கிறோம். 19:8 இங்கே அவர் ஒரு திருமண பகுதியை வைத்து தான் அங்கே அவர் அதை சொல்ல வருகிறார். 8ஆம் வசனம், அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தான், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்று கூறினார். ஆகவே ஆதி முதலாய் தெய்வம் ஒன்றும் அதை செய்யவில்லை. மனுஷன் அந்த ஆதி முதலாய் இருக்கக்கூடிய பிரிவினை என்று இருக்கிறதே அதை ஒன்று வைத்திருந்தான். அந்த பிரிவினையை கொண்டு வந்ததெல்லாம் இயேசுபிரான். தெய்வம் அங்கே அவர்கள் ஆதாம் ஏவாள் என்று ஒற்றுமே வைத்திருந்தார். பிரிவினையை கொண்டு வந்தது பிசாசு என்று எழுதியிருக்கிறது. அவன் ஆதி முதல் செய்கின்ற தீமைகளில் ஒன்று என்னவென்று சொன்னால் பிரிவினையை கொண்டு வருவது அவனுடைய வேலை. இருதரத்தாரையும் ஒன்றாக்க முயற்சிப்பது தெய்வத்தினுடைய வேலை. அவன் அந்த ஆதாம் ஏவாளும் சபிக்கப்பட்டவர்களாய் பூமியிலே அவர் வந்த பிறகும் கூட காயின் ஆபேல் என்று இருக்கக்கூடிய சகோதர சிநேகத்தை கூட அவன் பிரிக்க வைத்து விட்டான். ஏனென்றால் ஆதி முதற் கொண்டவன் கொலைவாதகன் என்று நாம் படித்தோமே, அதுபோல் கொலைவரியை அவன் கொண்டு வந்து பிரிவினையை அவன் கொண்டு வந்து வைத்து விட்டான். ஆகவே இதை கேட்கின்ற அன்பான சகோதரர்களை, இதுபோன்று இருக்கலாகுமா? இதுபோன்று நம்முடைய ஆதி முதற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாங்கை உணர வேண்டுமா? அடடே, இது ஏதோ ஒரு ஆரம்பத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறதை போல் தோன்றுகிறதே, ஒரு நேரம் இருந்தால் பரவாயில்லை, அது தொடர்ந்து இதே போலவே இருக்கிறதே என்று கண்டு வந்தால் அதை கோடாரியை நீங்கள் வேரிலே வைத்திருந்திருக்க வேண்டாமா? உங்களுக்கு விருப்பம் வேண்டாமா? உங்களுடைய எட்டிப்பழம் நல்ல அத்திப்பழமாய் மாற வேண்டாமா? உங்கள் எட்டி மரம் அத்திமரமாய் மாற வேண்டாமா? மரத்தை நல்லதாய் மாற்று என்று சொன்ன அந்த கட்டளைப்படி, அந்த நல்ல செய்தியின்படி உங்கள் மரம் நல்லதாய் மாறும் என்ற செய்தியை நீங்கள் அறிந்து திருந்தி வர வேண்டாமா? அதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் காசு கொடுத்து திருப்பி பெற்று விடலாம். உங்களுடைய குணாதிசயம் மாறவும் தெய்வ ராஜ்யத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்கவும், நீங்கள் கெட்ட மரமாகவே அக்னி ஜுவாலிலே அங்கே அக்னி கடலிலே போடப்பட்டு மாய்ந்து போகாமல் பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் வருவதற்கும் மனம் திரும்பி உங்களுடைய கோடாரியை வேரிலே வைத்திருங்கள், விரும்புங்கள், வெட்ட வேண்டும் என்று ஆசை கொள்ளுங்கள். அப்பொழுது இறைவன் உங்களுக்கு உதவி செய்து ஆதி முதற்கொண்டு இருந்திருக்கிற அந்த வேரை பிடுங்கி எறிந்து விடுவார். அவரும் உதவி செய்வார். மனுஷன் அதை உணர்வது இல்லை. தான் மாற வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு இருப்பதில்லை. அவன் பழையதே வைத்து அவன் வாழுகிறான். தன்னை பாலிஷ் பண்ணி கொள்கிறான். இல்லை என்று அவன் எதையாவது ஒன்றை சொல்லி அவன் பாலிஷ் பண்ணி மாறுகிறான். அல்லாமல் மாறவில்லை. அந்த வாழ்க்கை எட்டிப்பழமாகவே கசக்கிறது. அத்திப்பழமாய் வாழ்வதற்குத்தான் நம்மை தெய்வம் அழைத்திருக்கிறார். என்னை தெய்வம் அழைத்திருக்கிறார். இங்கே உட்கார்ந்திருக்கிற அனைவரையும் அழைத்திருக்கிறார். இதை கேட்கிற உங்களையும் அழைத்திருக்கிறார். நீங்கள் மாற வேண்டும், உங்களுடைய குடும்பம் மாற வேண்டும், உங்களுடைய பிள்ளைகள் மாற வேண்டும், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மாற வேண்டும். உங்களுடைய வீடை நல்ல அந்த வேத புத்தகம் சொல்வதை போலவே அவளுடைய வீட்டிலே கனிதரும் திராட்சை செடியை போல் அந்த வீட்டில் எல்லோரும் அமர்ந்திருப்பார்கள். அந்த மேஜிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது பிள்ளைகளெல்லாம் அந்த திராட்சை செடியை போல் இருப்பார் என்று எழுதியிருக்கிறது. திராட்சை மரமாய், ஒரு இனிப்பான மரமாய்
இந்த முழு குடும்பத்தையும் மாற்றாதிருப்பது அந்த தாய், அந்த தகப்பன், அந்த அண்ணன், அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு மூத்தவர், யாரோ ஒருவருடைய செயல் அப்படியே அவர்களே ஆதி முதற்கொண்டே வளர்த்து 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 அந்த குடும்பத்திலேயே அந்த பாவம் அங்கிருந்து உருவானதை போல் உருவாகி கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதமான ஊற்றாய் மாற வேண்டும் என்று தான் வேத புத்தகம் கூறுகிறது. அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஊற்றாய் மாறுவதற்கு இயேசுபிரான் வந்தார், உங்களுக்கு உதவும்படி வந்தார். இயேசு உங்களுக்கு விடுதலையை கண்டிப்பாக தருவார். உங்களுடைய கெட்ட மரம், கனி கசப்பாக இருக்கக்கூடிய அந்த கெட்ட மரம் நல்ல மரமாய் மாற்றுவார். இது போன்ற வாழ்க்கை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீங்கள் யாவரும் பெற்றுக்கொள்ள இறைவன் இயேசு அருள் புரிவாராக. மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.